இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மகதல மரியாவும் அவருடைய அன்பு, இயேசு மீது உள்ள அன்பை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கு ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வு. அதாவது ஆதோ என்ற சிறுவன், அவருடைய தாய். இந்த தாய் வசிக்கின்ற வீடு என்று சொல்லுகின்ற பொழுது நாம் இன்று வாழுகின்ற இந்த பெரிய வீடுகள் அல்ல. அன்றைய காலகட்டத்திலே வைக்கோலை வைத்து வீடுகளை கட்டி அந்த மக்கள் குடிசையாக வாழ்ந்தார்கள். ஆக இன்றும் இதுபோல் பல வீடுகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு கரண்ட் வசதியோ கேஸ் வசதியோ எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆக அந்த வீட்டுக்குள்ளே குழந்தையை தொட்டிலில் தொங்க விட்டு அது நமக்கு தெரியும், துணியில கட்டி தொங்க விடுவாங்க. அது மாதிரி தொங்க விட்டுட்டு இவங்க சமைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள சமைக்கும் பொழுது திடீர்னு அந்த குடிசை தீப்பற்றி எரியுது. உடனே என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு தீயை பார்த்தோன்னா வெளியே ஓடிடுறாங்க. வெளியே ஓடினப்புறம் தெரியுது குழந்தை உள்ளே இருக்குன்னு. தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே இந்த அம்மா எதை பற்றியும் கவலைப்படாம அந்த தீக்குள்ள குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்றுறாங்க. அப்ப இவங்களோட முகம், கைகள், முதுகு எல்லாம் எரிந்து வேதனைக்கு உட்படுத்தப்படுறாங்க. இருந்தாலும் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றிட்டு வராங்க. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு தீக்காயமும் இல்லை. குழந்தை வளர ஆரம்பிக்குது, பள்ளிக்கு போகுது. பெற்றோர்களுக்கான ஒரு அழைப்பு, பள்ளியிலிருந்து அனைத்து பெற்றோர்களும் கூட வேண்டும் என்ற ஒரு அழைப்பு. இவர்களும் செல்லுகின்றார்கள். ஆனால் இவர்களை பார்த்த உடனே மற்ற மாணவர்கள் கேலி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். என்ன அம்மா அப்பாக்குறது பேய் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த ஆதா என்ற பையனுக்கு கோபம் வருகிறது. தன்னுடைய தாய் மீதே கோபம் வருகிறது. நேர வீட்டுக்கு போகிறான். வீட்டில் போயிட்டு, என்ன ஏன் இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிற, மற்றவங்க முன்னாடி எவ்வளோ கேவலமாக இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த தாய் நிதானமாக சொன்னாங்க. தன்னுடைய ஆடையை சற்று விலக்கி அவனுக்கு காண்பித்து விட்டு சொன்னார்கள், என்னுடைய உடல் இப்படி இருக்கிறனால தான் உன் உடல் நல்ல அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த நிகழ்வுகளை விளக்குகிறார்கள். அதை புரிந்து கொண்டவன் தன்னுடைய தாயை உடனடியாக அரவணைத்து முத்தமிட்டு, இதான் என்னுடைய வாழ்வினுடைய சிறப்பு என்று மகிழ்கின்றான். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் அன்பு கொடுக்கிற இடத்துல வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் இருக்கும். ஆனால் நாம் அந்த அன்பை கண்டுபிடிப்பதில்லை அல்லது உணர்ந்து கொள்வதில்லை. ஏன் இந்த நிகழ்வு சொன்னேன்னா, இதே போன்றுதான் மகதல மரியாவுடைய வாழ்விலும் அவள் பலவிதமான துன்பத்துக்குட்படுத்தப்பட்டிருந்தாள், துயரத்துக்குள் இருந்தாள். அந்த சமூகமே அவளை புறக்கணித்தது. கூனி குறுகி இருந்த காலகட்டம். அவளுக்குள்ளும் வேதனைகள், யாரும் அவளை மதிக்கவில்லை. அப்பொழுது இயேசு அந்த பெண்மணியை மதிக்கிறார். இயேசு அந்த பெண்மணியை மதிக்கின்ற பொழுது அவள் தன்னை உணர்கிறார். அப்போ அது மட்டும் இல்லை, ஏன் அந்த மாதிரி மகதல மரியா ஒரு சூழலுக்குள்ள தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, அந்த 7 கேபிட்டல் சின்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது 7 பேய்கள் அவர்களுக்குள் குடியிருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இந்த 7 பேய்கள்னா நம்ம பொதுவாக எப்படி நினைப்போம், வெளியேந்து ஒரு பேய் அவங்களுக்குள்ள புகுந்து அவங்கள துன்புறுத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்பது உண்டு. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, வெளியேந்து வருபவை மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை, மாறாக உள்ளிருந்து புறப்படுபவையே மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. அப்போ இவங்களை இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளுறதுக்கு எது காரணம்னா, அந்த 7 என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல உள்ளது அகந்தை, நான் என்ற கர்வம், என்னை தவிர வேற ஆளை செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த கர்வம். இதனால் என்ன நிகழ்கிறது என்றால், மற்றவர்களுடைய உறவிலிருந்து நாம் விலக்கப்படுகின்றோம், தனிமைப்படுத்தப்படுகின்றோம். 2வது பேராசை, இருப்பது போதும் என்ற மகிழ்ச்சி இருப்பதில்லை. ஒருவேளை அந்த பெண்மணி வசதி படைத்தவளாக இருந்திருக்கலாம், பேராசைப்பட்டிருக்கலாம். பேராசை நிகழ்கின்ற பொழுது என்ன நிகழ்கிறது, அனைத்தையும் தனக்குன்னு ஆக்கிக்கொள்ள முற்படுகிறோம். இதனால் பல உறவுகளை இழக்கிறோம். அதுபோன்று சண்டைகள், சச்சரவுகளை உருவாக்குகின்றோம். 3வது சிற்றின்பம், உடல் ரீதியான, பொருள் ரீதியான அதிகமான ஆசைகளினால் மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் தவறான விதத்தில் பார்க்கின்ற அந்த ஒரு சூழல். 4வது கோபம். 5வது பெருந்தீனி, உணவுக்காகவே வாழ்வது. 6வது பொறாமை. 7வது சோம்பல். ஆக அகந்தை, பேராசை, சிற்றின்பம், கோபம், பெருந்தீனி, பொறாமை, சோம்பல், இவைகள்
அந்த 7 பேய்களாக இருக்கிறது. இது இந்த 7 ஒரு மனிதனுக்குள் குடிகொள்ளுகின்ற பொழுது அந்த மனிதன் உண்மையிலேயே வாழ்ந்து நரகத்தில் வாழ்கிறான் அல்லது வாழ்ந்து மரித்து வாழ்கிறான். ஆக இன்று நாம் இதை இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று குற்ற உணர்வு. நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம், செஞ்சுட்டு நம்மையே மன்னிக்கக்கூடிய மனதில் இருக்க மாட்டோம். கடவுள் மன்னிப்பார், மற்றவங்களை மன்னிப்பாங்க. ஆனால் நாம் நம்மை மன்னிப்பதற்கு தயங்குவோம். இதனால் மற்றவர்கள் முன்பு போக விரும்புவதில்லை. ஆக குற்ற உணர்வுக்குள் தள்ளப்படுவது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது தாழ்வு மனப்பான்மை. என்னால் முடியுமா, நான் ஏற்கனவே மற்றவங்களால் தாக்கப்பட்டுட்டேன், இனி என்னால் செய்ய முடியுமா அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை. தனிமை, பயம், நம்பிக்கையின்மை, கசப்புணர்வு, வெறுமை. ஆக இவைகள் தான் அந்த 7 மன அழுத்தங்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் மனச்சிதைவடைந்து நிம்மதியற்ற நிலையில் வாழ்வது என்பது இயல்பாக போகிறது. ஆக உள்ளிருந்து புறப்படுகின்ற ஒன்று மனிதனிடமிருந்து பிரித்து, தன்னிடமிருந்து பிரித்து நிம்மதியற்ற நிலையில் இங்கேயே நரகத்தை வாழ்வதற்குள் தள்ளப்படுகின்றோம் என்பதுதான். ஆக இன்றைக்கு இது போன்ற சூழலுக்கு நம்மை தள்ளுவது எது என்று பார்க்கின்ற பொழுது 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, சமூக ஊடகங்கள். அதிகமாக சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இந்த சமூக ஊடகத்திற்கு அடிமைகளாகி கொண்டிருக்கின்றோம். நாம் சிந்திக்க வேண்டியவற்றை சிந்திக்காமல் பிறருடைய சிந்தனை நமதாக்கி அதை நாம் வாழுகின்ற பொழுது நாம் மீண்டும் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அல்லது மனச்சிதைவுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, மற்றவர்களை பற்றி புரணி பேசுதல். எப்போ பார்த்தாலுமே மற்றவங்களை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, மற்றவங்களை பற்றி நெகட்டிவாக பேசிட்டு இருக்கிறது. இந்த பாசிட்டிவ் அல்லது நேர்மறை சிந்தனை என்பது அங்கு இருப்பதில்லை. ஆக இப்படிப்பட்ட சூழலும் மனச்சிதைவுக்கு நம்மை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. மூன்றாவது, சுயநலம். இந்த சுயநலம், தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பது, மற்றவர்களை பற்றி கடுகளவும் யோசிப்பதில்லை. ஆக இப்படிப்பட்ட சூழலும் அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்பதுதான். ஆக இது போன்ற நிலைதான் இந்த மரிய மகதலா அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இயேசுவை சந்தித்த பின்பு அவர்கள் வாழ்வில் மாற்றம் நிகழ்கிறது. அந்த மாற்றத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இயேசுவோடு 3 ஆண்டுகள் பயணித்த சீடர்கள் இயேசு துன்புறுகின்ற பொழுது அவர்கள் இல்லை, எல்லாம் ஓடி ஒளிந்து விடுகின்றார்கள், யோவானை தவிர. ஆனால் இந்த பெண்மணி அந்த பாடுகளின் பொழுதும் இயேசுவோடு இருக்கிறார். தன்னுடைய உயிரை பற்றியோ தனக்கு ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்ற எந்த கவலையும் அவளுக்கு இல்லை. அதை போன்று அது இயேசு கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் உயிர் தெழுவார் என்று யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அதுக்கு முன்னாடி யாரும் உயிர் தெழுந்து பார்த்ததில்லை. ஆனால் அவள் என்ன போகிறாரு, கல்லறைக்கு போறா. அங்கே படைவீரர்கள் இருப்பாங்க, அவங்க நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது நிகழும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லை. அந்த இறந்த உடலுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், நறுமண தைலம் பூச வேண்டும், நான் செல்கிறேன் என்று தனிமையாக, இன்னும் பகல் விடியக்கூட இல்லை, அதுக்குள்ளே கிளம்பி போகிற ஒரு சூழல். எனக்கு என் கண் முன்பு இயேசு மட்டும்தான் இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை. பொருளோ பணமோ நபரோ எதுவுமே இல்லை, இயேசுதான் எனக்கு எல்லாம் என்ற ஒரு எண்ணத்தை மையப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக மகதல மரியா இருக்கிறார். அங்கே போய் பார்க்குறாரு, அங்கே இயேசு காணோம், கல்லறை திறந்திருக்கு. உடனே அழ ஆரம்பிச்சிடறாரு. என்ன சொல்றாரு, யாரோ என்னுடைய ஆண்டவர் எடுத்து சென்று விட்டார்கள். அப்போ கூட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வரவில்லை. ஆனால் எடுத்து சென்று விட்டார்கள். அன்பினுடைய ஆழம், நான் நேசித்த ஒரு நபர், நான் விரும்பிய ஒரு நபர் அங்கு இல்லையே என்று. அப்பொழுதுதான் இயேசு மரியா என்று கூப்பிடுகிறார். ஏன்னா இயேசுவே தோட்டக்காரன் சொல்லிட்டு எண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இயேசு கூப்பிடுறா மரியா. இந்த வார்த்தை என்னன்னா, இந்த செல்ஃப் ஒர்த்து, ஒருத்தருடைய செல்ஃப் எஸ்டீம், ஒருத்தருடைய உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தை. பேர் சொல்லி அழைக்கும் போது நாம் அவர்களை மதிக்கிறோம். ஒரு கூட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே நீங்கள் ஒருத்தரை பேர் சொல்லி அழைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்படி உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சி பொங்கும். அதுபோன்று அந்த பேர் சொல்லி அழைத்த உடனே அவளுக்குள் அந்த மகிழ்ச்சி பொங்குகிறது. ஆக இந்த மகிழ்ச்சி எதனால் அவளுக்கு கிடைத்தது? அவள் இயேசுவை தேடினாள். தேடி அவளுக்கு இயேசுவால் கொடுக்கப்பட்ட அந்த உணர்ச்சி. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வுகள் நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்றே ஒன்றுதான். இந்த உலகிற்குள் நாம் மூழ்கி இருந்தோம் என்றால் நாமும் தனிமை, பெருமை, மனக்கசப்பு போன்ற பிரச்சனைகளில் மாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இவைகளிலிருந்து சற்று விலகி கடவுளோட நெருக்கம் காட்டினோம் என்றால் நாம் இந்த உலகத்திலேயே விண்ணகத்தை வாழ முடியும் என்பதுதான் இன்றைய நாள் நமக்கு கொடுத்திருக்கின்ற சிந்தனை.
தொடர்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.